நான் அவருடைய வீடியோவை பார்க்க வைக்கும் மாதிரி தலைப்பு தம்ப்லைன் இருப்பதால் பார்த்துள்ளேன். இங்கே பணம் சம்பாதிக்கவே சேனல் நடத்துகிறார்கள். ரீல்ஸ், சமையல் போன்றவற்றை நக்கல் நையாண்டி பண்ணுவது தவறு. அதை அவர் தொடர்ந்து செய்கிறார். பொது சேவை செய்வது போல் சொல்கிறார். எக்ஸாக்ட்லி மை டியர், நான் உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கிறேன். அந்த சேனலில் அவர்கள் ரங்கோலி சேனல் பற்றி கிண்டலாக பேசியது எனக்கு பிடிக்காததால் அவர்கள் சேனல் பார்ப்பதில்லை. நேற்று உங்களை பார்த்ததும் எனக்கு ஏனோ கொஞ்சம் வருத்தமாக இருந்தது டியர். நீங்கள் எப்போதும் எந்த சேனலையும் குறைத்து பேசியதில்லை. எனக்கு உங்கள் சேனல் மிகவும் பிடிக்கும், உபயோகமாக உள்ளது டியர். உங்கள் சேனலை நிறைய ஷேர் செய்துள்ளேன். நன்றி தோழி. உங்கள் தனித்தன்மையை விரும்பியே உங்கள் வீடியோக்களை பார்க்கிறோம். ஆனால் இப்போது நீங்கள் சொல்லும் விளக்கத்தில் கூட ஒரு தடுமாற்றம் தெரிகின்றது. முழு வீடியோவை பார்க்கக்கூட என் மனது ஏற்கவில்லை. உங்கள் திறமைகளை மதித்துத்தான் உங்கள் வீடியோக்களை பார்க்கிறோம். கூட்டணி வேண்டாம் சகோதரி. நானும் காலையில் அந்த சிஸ்டர் வீடியோவை பார்த்தேன். அவங்களும் என் மனசில் என்ன நினைத்தனோ அதைத்தான் பேசுனாங்க. நீங்கள் குலா வீடியோ போட்டது எங்களால் ஏற்றுக்க முடியல. அவர் பெய்டு கோச்சிங்னு சொல்லி தவறாக மக்களை பயன்படுத்துகிறாரு. உங்கள் சேனலில் உள்ள வீடியோ அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. உங்கள் பணி தொடரட்டும். அவர் ஓவர் ஆட்டிடியூடு, கம்யூனிட்டியை பார்த்தா எரிச்சலாக தான் வரும். ஆமாங்க, எல்லாம் தெரிஞ்ச ஞானி நினப்பு. ஸோ மச் நெகட்டிவிட்டி. ஸோ எஸ்டர்டே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சிஜி சேனல் மாதிரி YT360 ஹாரிசோன் சேனல் இருக்குது. அவங்க அவ்வளவு சொல்கிறாங்க. பட் அவங்கெல்லாம் நோ பெய்டு கோச்சிங். நானெல்லாம் YT360 பார்த்து தான் மானிட்டைஸ் ப்ராசஸ் பண்ணேன். அவ்வளவு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னாங்க. ராஜவித்யாலயில் வீடியோ பார்த்த கடைசியில் ஜாயின் பண்ணுங்க அப்போ தான் சொல்கிறதுன்னு முடிப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே அந்த சேனல் பார்த்தா இரிட்டேட் தான் ஆகும். சிஸ்டர், அந்த யூடியூப் சேனல் சரியில்லை. உங்களுடைய தகவல் மட்டுமே எங்களுக்கு போதும். சரி விடுங்கள் சிஸ்டர். இதுவும் இல்லாமல் நக்கல் அடித்து சிரிக்கிறது அது எல்லாரையும் பாதிக்கும். அதனால தான் உங்கள் மேலேயும் உங்கள் சேனல் மேலேயும் உள்ள பாசத்தில் பேசுகிறாங்க. எனக்குமே கஷ்டமாக இருந்தது. அவருடைய பெய்டு கோச்சிங் பிடிக்காமல் இல்லை. எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுவது, எல்லாம் தெரியும்னு பேசுகிறது தப்பு. நீங்கள் அவருடைய எல்லா வீடியோவும் பாருங்கள். உண்மை தோழி, உண்மை 100%. சிஜி எனக்கு 4 இயர்ஸாக தெரியும். ஆனால் சிஜி, உங்கள் சேனல் பார்க்குறவங்க உங்கள் நேர்மை, உங்கள் குவாலிட்டி, உங்கள் தரம், உங்கள் வெளிப்படையான உண்மையான நெத்தேறி பேச்சு, இதுதான் சிஜி. அவர் மற்ற சேனலை நக்கலடித்து பேசுவது நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நானுமே நினச்சேன். ஏன் அப்படின்னா, தவற சுட்டி காட்டுறது வேறு, சேனலை ஓப்பனாக டெலீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. குக்கிங் வீடியோ போடுற சேனலை எல்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படி சொல்கிறது வேற. அவரோட எல்லா வீடியோவும் பாருங்கள். சிஸ்டர், பெய்டு கோச்சிங் அவர் விருப்பம். பட் நிறைய கிண்டலாக பேசுகிறாரு. அதில் இந்த சேனல் நீங்கள் வச்சுருந்தா டெலீட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இதில் தப்பு தானே? அவர் உங்கள் சேனலுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. அதைத்தான் எங்களால் ஏற்றுக்க முடியல. இப்போ என்னென்னா, நீங்கள் அவர்கிட்ட ப்ரொமோஷனுக்கு போன மாதிரி ஆகி போச்சு. நவ் யூ பிகம் நம்பர் 1 to நம்பர் 0 இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இவங்களாம் யார் தெரியுமா? இவங்க யூடியூபர்ஸ். இவங்க யாரை எப்படி கழுவி ஊற்றுறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னத்தான். நான் யார், எதற்காக இதைய யூடியூபர்ஸ் எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல என்னை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். நான் ஒரு யூடியூபர். நான் யூடியூப் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய சேனலில் யூடியூப் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய சேனல் ஆரம்பித்த ஒரு 7 மாதத்துலேயே என்னுடைய சேனல் உட்பட ஒரு 5 சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணிட்டேன். உதாரணமாக டாக்ஸ் வாய்ஸ் தமிழ், மணி அட்ராக்ஷன் தமிழ், ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டரி, என்னுடைய சேனல், இன்னும் பல சேனல்ஸை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்களுடைய லிங்க்ன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. அவங்க சேனலை 4 மந்த்ஸ்க்குள்ளேயே நான் மானிட்டைஸ் பண்ணிவிட்டு அவங்கள இன்டர்வியூ எடுத்து நான் என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இது போக ஒரு சாரி சேனல் 3650 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்துட்டாங்க. அவங்க இன்டர்வியூ வரப்போகுது. இது போக என்னுடைய கோச்சிங்கில் இருக்கக்கூடிய 2 சேனல்ஸ் அவங்க 2000 வாட்ச் ஹவர்ஸை ஷார்ட் டைமில் ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ண உடனே அவங்களுடைய இன்டர்வியூவும் இந்த சேனலில் வரும். நான் பப்ளிக்காக பேசுகிறேன்றது எனக்கு தெரியுது.
என்ன பேசுகிறேன்றது தெரியுது. நான் பேசுறதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். அவங்க இன்டர்வியூ வரல அப்படின்னா நீங்கள் என்னை சட்டையை பிடிச்சி கேட்கலாம். இது எல்லாத்தையுமே என்னுடைய சேனல் ஆரம்பித்த ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் நான் பண்ணியிருக்கேங்க. இது எப்படி என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதாவது நான் இதற்கு முன்னாடி ஒரு ராஜவித்யா சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் நான் வந்து டிலீட் பண்ணிவிட்டு அந்த சேனல் ரன் பண்ணும்போது என்ன டேட்டு டைம்ன்றது எனக்கு தெரியல. டிலீட் பண்ணதுனால அந்த சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனல் நான் வச்சுருக்கும் போது இர்ஃபான்ஸ் வியூ இருக்கு இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வீடியோ போட்டிருப்பார். அவருடைய பேமெண்ட் பார்த்துட்டு இப்படி தான் பேமெண்ட் அனுப்புவாங்களா அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய சேனல் எப்போ நான் ஆரம்பிச்சேன்னு டேட்டு தெரியாதனால அந்த வீடியோ போய் பார்த்தேன். அந்த வீடியோவே 6 வருஷம் இருக்குது. ஸோ 6 வருஷமாக நான் வந்து யூடியூப்லேயே புழங்கியிருக்கேங்க. அதாவது ஒரு மைக் இருக்குன்னா இந்த மைக்கு வாங்குவேன், காலர் மைக்கு வாங்குவேன், அப்புறம் வந்து வயர்டு மைக் வாங்குவேன், வயர்லெஸ் வாங்குவேன், அப்புறம் வந்து ரோட் மைக் வாங்குவேன். அது மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேரில் பல எடிட்டிங் சாஃப்ட்வேரு ஷூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், க்ரீன் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், ஸ்டூடியோவில் போய் ஷூட் பண்ணியிருக்கேன். அதாவது யூடியூபர்ஸ் என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேங்க. பேசிக்காக யூடியூப்பில் நிறைய பணம் செலவு பண்ணி, நிறைய நேரத்தை செலவு பண்ணி, நிறைய ரிசர்ச் பண்ணி, நிறைய செருப்படி நான் வாங்கியிருக்கேங்க. ஸோ நான் ஒரு முடிவு பண்ணேன், இப்போது புதுசாக ஒருத்தவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வர்றாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை மட்டும் நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னா, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி போகணுன்றதை நம்ம கரெக்டாக அந்த கைடன்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்கள நம்ம மானிட்டைஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில், அவங்களுக்கு நம்ம பெய்டு கோச்சிங் கொடுக்கலான்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனல் February 14 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. ராஜவித்யாலயன்ற இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் 1 மாதம் வரைக்கும் எனக்கு 8 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. மொத்தம் 11 சப்ஸ்கிரைபர், கரெக்டாக சொல்லணும்னா 11 சப்ஸ்கிரைபர். அதில் 3 நான், 1 நான், இன்னொன்று என் ஒய்ஃபு, இன்னொன்று என் அம்மா, என்னுடைய தம்பி தங்கச்சி, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட தெரியாது. முதல் மாதம் 8 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. 2வது மாதம் 75 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. முதல் மாதம் 5 வாட்ச் ஹவர்ஸ், 2வது மாதம் 500 வாட்ச் ஹவர்ஸ், 2வது மாதம் எண்டில் என்னுடைய சேனலே வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சுங்க. இந்த சேனல் எப்படி இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத இப்போ சொல்கிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு யோகா டீச்சராக இருப்பீங்க, இதில் வீடியோஸ் போடுவீங்க, இதன் மூலிமா உங்கள் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து யோகா ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் வந்து டென்டிஸ்டாக இருப்பீங்க, நீங்கள் வீடியோ போடுவீங்க, உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. இது மாதிரி எல்லா ஃபீல்டும், அதாவது ஜிம் ட்ரெயினர் வந்து வீடியோ போடுவாங்க, ஜிம் மெம்பர்ஷிப் வந்து அவர் கிடைக்கும். இதே மாதிரி தான் நான் ஒரு இன்டென்ஷனோட என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா, நம்ம யூடியூப் டிப்ஸ் போடுவோம். அதாவது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா வின் வின் சிச்சுவேஷன். அதாவது யூடியூப் டிப்ஸ் நல்லா போட்டேன்னா நான் வின் பண்ணுவேன். என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்க்குறதுனால அவங்க வின் பண்ணுவாங்க, அவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகும். அல்லது அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த சேனலை நம்ம விடக்கூடாது, இந்த சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட வருவாங்க அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த சேனலை வந்து நான் ஆரம்பித்தேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ வந்து யூடியூப் டிப்ஸ் போட போகிறேன்னு சொல்கிற, ஒன்றை மாதிரியே யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய ஒரு சேனல் வந்து இங்கே இருக்குது. அந்த சேனலுடைய நேம் வந்து சிஜி டெக் தமிழ். அவங்க 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அபோவ் வந்து வச்சுருக்காங்க. நீ எப்படி அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்? அவங்க ஆல்ரெடி நம்மளுடைய ஆடியன்ஸ் எல்லாருமே வச்சுருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது வந்து நம்மளுக்கு போட்டி கிடையாது, அவங்க வந்து யூடியூப் ரிலேட்டடான டிப்ஸ் தான் போடுறாங்க, நம்ம வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கான டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது இப்போது ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூடியூப் முக்கியம் இல்லை, அவங்க பிஸ்னஸை யூடியூப் கொண்டு வரணும். அதாவது அவங்க கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கடைக்கு 4 பேர் வர்றாங்க, வாக்கிங் டிராஃபிக். அதுவே யூடியூப்பில் அவங்களுடைய கடையை வந்து காமிச்சாங்க, டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய கடைக்கு வருவாங்க, நிறைய என்கொயரிஸ் வரும். அது எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக வீடியோ போடணும், அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து எப்படி பேசணும், ஒரு கண்டென்ட் எப்படி பேசணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் நம்ம சொல்ல போகிறோமே ஒழிய, சிஜிடெக் எப்படி பண்ணுவாங்கன்னா எப்படி அப்லோட் செய்வது, எரர் வந்து என்ன செய்வது, மானிட்டைசேஷன் அப்டேட் என்ன, அப்லோட் செய்வது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பண்ணுறது என்டையர்லி டிஃப்ரெண்ட், நம்மளுக்கான ஆடியன்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் என்னுடைய வீடியோவுடைய டைட்டிலும் தம்ப்நெயிலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சின்ன விஷயம் செஞ்சிங்கன்னா மேஜிக் நடக்கும், இந்த சப்ப மேட்ரு யூடியூபர்ஸு சம்பாதிக்க விடாது, பிரோஜனம் இல்லாத சேனல்ஸ், இந்த சேனலை ரன் பண்ணால் நீங்கள் நடுத்தருக்கு தான் வருவீங்க, இந்த மாதிரி யூடியூப்பில் யாருமே தேட போகிறதில்ல. ஏன்னா யூடியூப்பில் எப்படி தேடுவாங்கன்னா எடிட்டிங் பண்ணுவது எப்படி, வியூஸ் கொண்டு வருவது எப்படி, சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வருவது எப்படி, இப்படி தான் தேடுவாங்க.
ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைட்டில் போட்டேன். இப்படி டிஃப்ரெண்ட்டாக டைட்டில் போட்டதுனாலேயே என்னுடைய சேனல் சீக்கிரமாக க்ரோ ஆச்சு. என்னுடைய சேனல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனாலேயே 1000ல் ஒரு சேனலாக இருக்கிறதுனாலேயே யூடியூபர்ஸ் கிட்ட சீக்கிரமாக போய் சேர்ந்துச்சு. அவங்க எல்லாருமே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கோச் பண்ணி கொடுங்க, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எனக்கு வந்து கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என்னை வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸோ வாட்ச் டைமோ நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, இவர்கிட்ட சம்திங் இருக்குது, இது நம்ம லேர்ன் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு அவங்க என்னுடைய கோச்சிங் வந்தாங்க. என்னுடைய கோச்சிங் சக்ஸஸ் ஆச்சு. என்னுடைய கோச்சிங் எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத இப்போ சொல்கிறேன். என்னுடைய கோச்சிங் சக்ஸஸ் ஆனதுக்கு 3 சீக்ரெட் இருக்குங்க. முதல் சீக்ரெட், நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்காக இருக்கட்டும், என்னுடைய சேனலாக இருக்கட்டும், யாரையுமே ஷார்ட்ஸ் போட சொல்லலை. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் ஷார்ட்ஸ் போட வேணான்னு சொல்கிறீங்க? முதல்ல எனக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் எப்படி வேலை செய்யுதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஷார்ட்ஸ் பிடிக்காது. இப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கே வந்து பர்சனலாக அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால் நான் ஷார்ட்ஸ் போடலை என்னுடைய சேனலில். எனக்கு ஷார்ட்ஸ் பிடிக்காது. ஏன்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஷார்ட்ஸ் போடலை. என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் ஷார்ட்ஸ் போடாத சேனலாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கோச் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் உண்மையாகவே அது எனக்கு வந்து நல்லதாக அமைஞ்சுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வரீங்க, ஒரு சமையல் வீடியோ வரும், ஒரு டான்ஸ் வீடியோ வரும், ஒரு காமெடி வீடியோ வரும், வேறு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக வரும், ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடான வீடியோ வரும். இந்த சேனலெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சேனல் வரும்போது, இப்போ உதாரணமாக என்னுடைய ஃபீடில் ஒரு சமையல் வீடியோ வருது. அந்த சமையல் சேனலை நான் பார்க்குறேன், அது நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லாயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஆனால் அந்த சமையல் சேனலுடைய கோர் ஆடியன்ஸாக நான் கிடையாது. ஆனால் அவங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஆனால் அவங்க வீடியோவை நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேன். இது அவங்களுடைய சேனலை ஹர்ட் பண்ணும். யூடியூப் என்ன நினைக்கும், உன்னுடைய சப்ஸ்கிரைபரே உன்னுடைய வீடியோவை பார்க்க மாட்டான், அப்போ எப்படி நீ என்ன மாதிரி கண்டென்ட் போடுற? யூடியூப் ஒவ்வொருத்தவங்களுடைய வீடியோவையும் உட்காந்து பார்க்க போகிறதில்ல. எதை வச்சு மெஷர் பண்ணோம்னா, உங்கள் வீடியோவை அவங்க கிளிக் பண்ணுறாங்களா? இதே மாதிரி நிறைய பேர் அந்த சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஆனால் வீடியோவை பார்க்க மாட்டாங்க. இதைத்தான் நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு சொன்னேன், நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு. ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னா, லாங் வீடியோஸோடைய கதையே வேறு. ஏன்னா லாங் வீடியோஸை ஒரு வியூவர் கிட்ட நம்ம கொண்டு போகணுன்னா, ஒன்று அந்த வியூவர் யூடியூபுடைய அந்த சர்ச் பாரில் தேடி இந்த வீடியோவுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா அவர் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பார், அந்த வீடியோ கீழே வந்து இந்த லாங் வீடியோன்றது வரும். உதாரணமாக ஒரு ஜிம் ட்ரைனிங் வீடியோ எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒன்று தேடுவாங்க, புஷ்அப்ஸ் எப்படி கரெக்டாக பண்ணுவது அப்படின்னு தேடுவாங்க. அப்படி இல்லைனா ஆல்ரெடி வேறு ஒரு சேனலில் புஷ்அப்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் புஷ்அப்ஸ் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ அவங்களுடைய வீடியோவுக்கு கீழே போய் சஜஸ்டடாக போய் நிற்கும். அடுத்து ப்ரௌஸ் ஃபியூச்சர்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, உங்களுடைய மொபைல் ஹிஸ்ட்ரி, அதில் வந்து நிறையா ஜிம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு கிரியேட்டர் ஜிம் ரிலேட்டடான வீடியோஸ் போடும்போது அந்த வீடியோ வந்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். சரிங்களா? நீங்கள் வந்து அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட போய் நிற்கும். இந்த மாதிரி தான் லாங் வீடியோஸ் போகுது. ஸோ ஒரு டார்கெட்டடான ஆடியன்ஸ் கிட்ட நம்மளுடைய சேனல் போகும்போது அவங்க ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அடுத்து தொடர்ந்து அவங்க வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய கோச்சிங் சக்ஸஸ் ஆனதுக்கான அடுத்த காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கோச்சிங் வரவங்க எல்லாருக்குமே நான் சொன்னது ஒன்று தான், நீங்கள் ஒரு டாப்பிக்கில் மட்டும் வீடியோ போடுங்க. உதாரணமாக ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டர்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பையன் வரான், ஒரு வீடியோ பார்க்குறான், அதாவது ஒரே ஒரு வியூ தான் கொண்டு வரும், அந்த ஒரு வியூ 5 வியூவாக கன்வெர்ட் ஆகுது. அவங்க இருக்கிற சேனலில் எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸாக போட்டுட்டு இருக்கும்போது எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க. எல்லா வீடியோவும் பார்க்கும்போது நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிது. ஒரு ஆள் 5 வீடியோ பார்க்குறாங்க. அதாவது இது வந்து பாசிட்டிவாகவும் அமையும், நெகட்டிவாக அமையும். உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 வீடியோ பார்ப்பாங்க. இல்லை ஒரு வீடியோவே இவ்வளோ கேவலமாக இருக்குது, நம்ம வேறு வீடியோ எந்த வீடியோ பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு வெளியும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய கோச்சிங்கில் என்ன பண்ணேன்னா, எல்லாருமே ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடுங்க. ஒரு ஆள் உங்கள் சேனலுக்கு வர்றாங்க, அப்படியே தொடர்ந்து ஒரு 10 வீடியோ பார்ப்பாங்க, உங்களுக்கு வாட்ச் டைம்ன்றது ஏறும் அப்படின்னு சொன்னேன். இதுதான் என்னுடைய கோச்சிங் சக்ஸஸ் அடைஞ்சதுக்கான 2வது சீக்ரெட். என்னுடைய கோச்சிங் சக்ஸஸ் ஆனதற்கான 3வது சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் யூடியூப்பை மட்டும் நம்பாதீங்க. யூடியூப் ஆட் ரெவன்யூன்றது 1000 பேர் ஒரு உங்களுடைய வீடியோ பார்க்குறாங்கன்னா 1000 பேருக்கு உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கும். அந்த 100 ரூபாய் காசு உங்களுக்கு வேணாம், தங்கத்தட்டை வச்சுட்டு பிச்சை எடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு 1000 வியூஸ் வருதுல்ல, அதில் ஒரு 100 பேர் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸோ வாங்கினா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? ஒரு 10,000 கூட ஏர்ன் பண்ணலாம், 20,000 கூட ஏர்ன் பண்ணலாம். இல்லை ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வந்து 30,000 ஏர்ன் பண்ணலாம்.
நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ தட் அவங்க வந்து யூடியூபுடைய ஆட் ரெவென்யூ அவங்க நம்பலை. யூடியூப்பை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு சாரீ சேனல் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சாரீ விற்று அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க, நல்லா க்ரோ ஆகிட்டு வர்றாங்க. இந்த விஷயம் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு பிடிச்சது, வெளியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் ஏர்னிங்காக நம்ம காஞ்சி கருவாடாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு இல்லாமல் அவங்க வந்து ஏர்னிங் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஜம்முன்னு உட்காந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் வந்தது. நான் போய் மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பணம் வர்றதுனால அவங்க வீடியோ பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் பிரச்சனை வந்துச்சு. நான் சில செட் ஆஃப் சேனல்ஸை வந்து கோச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சில சேனல்ஸை வந்து இந்த சேனல்ஸ்லாம் வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ரொம்பவே சேச்சுரேட் ஆகிடுச்சு. என்னுடைய அனுபவத்தை மூலியமாக நான் சொன்னேன், இது ரொம்ப சேச்சுரேட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் க்ரோ ஆக முடியாது. நிறைய வீடியோஸ் போடணும். யூடியூப்பில் நம்ம ஒரு தொழிலாளியாக வாழணும். ஸோ அது மாதிரி சேனல் வச்சுக்கிறாதீங்க, டெலீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெலீட் பண்ணுங்கன்னு யாரும் சொன்னதில்லை. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் சேனல் ரன் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்கிறீங்களா? அது எனக்கு தெரியல. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, டெலீட் பண்ணுங்கள், புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிங்க, நம்ம சீக்கிரமாகவே மானிட்டைஸ் பண்ணிடலாம், இப்போயாச்சும் ரியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சேனல் சொன்னேன். அது என்னென்ன சேனல்ஸுன்றத ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஏன் இப்போ சொன்னேன்றதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல் சேனல் வந்து ஜாதி சங்கம் சேனல், சரிங்களா? அந்த சேனலுக்கு வந்து நான் கோச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமாக பார்க்கக்கூடிய சேனல்ஸுன்றது வேறங்க. நம்ம வந்து சினிமா ரிலேட்டடாக பார்த்துருப்போம், நியூஸ் ரிலேட்டடாக பார்த்துருப்போம், இல்லை செலிப்ரிட்டிஸ், இல்லை வந்து டிவி ஆக்டர்ஸு இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்குது. ஏன் பேயை ஓட்டுற சேனல் கூட இருக்குது தமிழில். அதே மாதிரி அருள் வாக்கு சொல்கிற சேனல் இருக்குது, ஜாதி சங்கம் சேனல் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான சேனல் இருக்குது. அடுத்த சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகம் இல்லாத சேனல். அதாவது நான் வந்து யூடியூப் இந்த கோச் பண்ணுறேன் இல்லையா, இல்லை யூடியூப் வீடியோஸ் போடுறேன் இல்லையா, என்னுடைய ஒரு சித்தாந்தமே என்னென்னா, நம்ம யூடியூப் பண்ணுறோம்ல ஒரு பர்பஸுக்காக பண்ணணும். நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், காமராஜர் வரலாறு இல்லை காந்திஜி வரலாறு அப்படின்னா அது ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குங்க, அல்லது ஆல்ரெடி கூகுளில் இருக்குது. அதை எதுக்கு நான் மறுபடியும் சொல்லணும்? அது அவசியம் இல்லை இல்லையா? நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலை நீங்கள் யூடியூப்பில் கொண்டு வந்தீங்கன்னா அதை 4 பேர் பார்ப்பாங்க, உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது. அதற்காகத்தான் நம்ம இருக்கணும். அதாவது இந்த ஃபோனுன்றது நமக்கு கேடயமாகவும் பயன்படுத்தலாம், ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளே அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆயுதமாக, அதாவது அவங்களுடைய பிஸ்னஸை யூடியூப்பில் கொண்டு வராங்க, அவங்கள பற்றி 4 பேருக்கு தெரிய வைக்கிறாங்க, அதன் மூலியமாக அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்குது. இதில் எங்கே முகம் காட்டாத சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகம் காட்ட மாட்டாங்க, ஏதோ ஒரு மர்ம கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க, முகம் காட்ட மாட்டாங்க, ஏதோ ஒரு சினிமா நியூஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நான் எப்படி கோச் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதாவது நான் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு சேனல் பண்ணுறேன். பிஸ்னஸுக்கு முக்கியமான தேவை என்ன? நம்பிக்கை. இப்போ ஒருத்தவங்க ஆன்லைனில் வாங்குறதுக்கே நம்ம ஊரில் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு தான் வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது முகத்தை காட்டாத உங்ககிட்ட எப்படி பொருளை வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். இது முகம் காட்டாமல் வீடியோ போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அவங்க வந்து ஏன் அப்படி பேசுகிறாரு, அதாவது அவங்க நினைக்கிறத பேசணும்னு அக்செப்ட் பண்ணுறாங்க, அது நடக்கவே நடக்காது. நம்ம இன்னொருத்தவங்கள மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அடுத்த சேனல் சொல்லிடுறேன், அரசியல் கட்சி சேனல். அந்த சேனல் நான் கோச் பண்ணலை. ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு நம்ம கோச் பண்ணிட்டு அதில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறதில்ல. அடுத்து என்னென்னா எம்எல்எம் சேனல். அது எம்எல்எம்னாலே நம்ம ஊரில் கெட்ட பேர்னு ஆயிடுச்சு, அந்த சேனலில் கோச் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து பெட்டிங் ஆப் சேனல். ஏதோ ஒரு ஆப்புக்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க, இதை பண்ணுங்கள் 5 நிமிஷத்தில் கிடச்சிரும் பணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து என்னென்னா வ்ளாக் சேனல். நான் முதலே சொன்னேன் பாருங்கள், ஒரு டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டோம்னா, அதாவது வ்ளாக் சேனல் க்ரோ ஆகாதான்னு கேட்டிங்கன்னா சிலர் பண்ணுறாங்கங்க, நீங்களும் பண்ணுங்கள். எனக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை, நான் 1 இன்ச்சு குறைய போகிறது கிடையாது. நீங்கள் பண்ணுங்கள், நான் கோச் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். 2வது, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா அந்த வ்ளாக் சேனலில் உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பு இருக்காது. உங்கள் பிஸ்னஸை கொண்டு வாங்கன்னா என்னுடைய கருத்தை தவிர அதை மட்டம் தட்டவோ தரம் தாழ்த்தவோ என்னுடைய எண்ணமே கிடையாது, அது என்னுடைய வேலையும் இல்லை, சரிங்களா? சில நேரம் நான் வந்து சொல்லியிருப்பேன், என்னுடைய வாய் தவறி சொல்லியிருப்பேன், அது என்னுடைய இயல்பு.
உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம்னா டிஸ்லைக் பட்டன் ஒன்று இருக்குல்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டலாம். இல்லை அன்சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை பண்ணிடலாம். நீங்கள் ஏன் பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து ஹேர்ட் ஆகணும்? அதுக்கு தேவையே கிடையாது. இப்போ யூடியூப்பில் பாருங்கள், ஆபாசமான வீடியோஸு, கெட்ட வார்த்தை பேசி வீடியோஸு, ஆடை குறைப்பு செய்த வீடியோஸ் இதெல்லாம் போடுறாங்க. நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறோம்? வீடியோஸ் போய் பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்டே போட்டுட்டு இருக்கணுமா, இல்லை நம்ம வேலையை பார்க்கணுமா? அடுத்த சேனல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமையல் சேனல். இந்த சமையல் சேனல் பற்றி ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக சமையல் சேனல் ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சமையல் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. நிறைய பேர் அங்கே இருக்காங்க. போட்டி அதிகமாக இருக்குது. போட்டி அதிகமாக இருக்கும்போது வருமானம் கம்மியாக இருக்கும். இப்போ சமைக்க தெரியாதவங்களும் உள்ளே நுழைகிறாங்க. அவங்களும் ஒரு சிக்கன் 65 ஏதோ ஒரு கலர்பொடியை போட்டு போடுறாங்க. ஒரு மீன் வறுவலை கருக வச்சு ஒரு தம்ப்நெயில் எடுத்து வந்து போடுறாங்க. யாராவது யூடியூப்னு யோசிச்சாலே சமையல் சேனல் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வருமானம் கம்மியாக வருது. அது போக நீங்கள் முகம் காட்டாமல் போடுறீங்க. முகம் காட்டாமல் போடும்போது இவங்க வீடியோஸ்லேருந்து இவங்க சேனல்லேருந்து தான் இந்த வீடியோ வருதான்றது மக்களுக்கு தெரியல. இது மாதிரி விஷயங்களை தான் நான் சொன்னேன். அது போக நீங்கள் எதற்காக யூடியூப்க்கு வரீங்க? பணம் சம்பாதிக்க தானே. யூடியூப்பில் அந்த சமையல் சேனல் கேட்டகரிக்கு வந்து கம்மியான வருமானம் கொடுக்குறாங்க. நீங்களாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தானே சொல்கிறேன். ஹோம் மேக்கர் ஸ்டார்ட் பண்ணுங்க தானே சொல்கிறேன். நீங்கள் மறுபடியும் நான் கரண்டி எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போவேன், மறுபடியும் நான் கோலம் போட தான் போவேன்னா நான் என்னங்க பண்ணுறது? நான் வந்து யூடியூபுக்கு எதுக்கு வரீங்க? சமைக்க வரீங்களா இல்லை சம்பாதிக்க வரீங்களான்றதை நான் கேட்குறேன். அடுத்த சேனல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோலம் சேனலுங்க. இப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். கோலம் சேனலும் இவங்களுக்கு கோலம் போடுறதுக்கு ஈஸியாக வருதுன்னு போடுறாங்க. மற்ற சேனல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை போடுறாங்க. இப்போ ஒரு கோலம் வீடியோ நான் பார்க்குறேங்க, ஓகே. அடுத்த கோலம் நான் எதுக்குங்க பார்க்கணும்? எனக்கு என்ன கோலம் பைத்தியமாக பிடிச்சிருக்கு? கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறது இவங்களுடைய வேலையா? நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணுமா, கோலம் போடணுமா? உங்களுடைய யூடியூப் என்ன விரும்புதுன்னா உங்களுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்க விரும்புது. உங்களுடைய ஒரு கோலம் வீடியோ நான் பார்ப்பேங்க, ரசித்து பார்ப்பேங்க. எல்லா வீடியோஸையும் நான் எனக்கு வெறியாக பிடிச்சிருக்கு எனக்கு கோலம் வீடியோ பார்க்குறதுக்கு. உங்களுடைய ஒரு சமையல் வீடியோ நான் பார்ப்பேங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு எனக்கு என்ன பைத்தியம் அங்கே பிடிச்சிருக்கு. அடுத்த சேனல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சேனல். இந்த கிட்ஸ் சேனலும் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த யூடியூப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு டூல் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. இதில் அப்பா அம்மா தம்பி இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்கும். நீ சும்மா ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துரு, அப்பா எங்கே இருக்கீங்க தம்பி இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துரு, வீடியோ போட்டுரு, நீ பணம் நல்லா சம்பாதிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கலரிங் புக்கை வாங்கிக்கோ, கலர் அடி, வீடியோவை அப்லோட் பண்ணு, கிட்ஸுக்கான கலரிங் போட்டுரு. அதில் எந்த ஒரு வேல்யூமே இல்லைங்க. அதாவது இங்கே வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த சுட்டி கண்ணம்மா, கோகோ மெலான், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இவங்களாம் வந்து லட்சக்கணக்கான செலவு பண்ணி குவாலிட்டியான வீடியோஸ் போடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா A B C D இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத வீடியோஸ் போடுறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே அதாவது லோ பேரியராக இருக்குது. யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மொபைல் இருந்தால். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை, ஒரே மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸை எல்லாருமே போடும்போது ஒரு சலிப்பு தட்டுமா இல்லையா? அதனால் அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அடுத்த சேனலில் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல். இப்போ இன்றைக்கி ஒரு நியூஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நியூஸ் நாளைக்கு பார்க்க முடியாது. அந்த நியூஸ் ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். இப்போது இது எல்லாத்துலேயுமே எக்ஸப்ஷனலாக நல்லா பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க பண்ணட்டும். இது எல்லாத்தையுமே பிடிச்சவங்க இருப்பாங்க, எனக்கு வந்து காசு முக்கியம் இல்லை, எனக்கு இதுதான் பிடிக்குது அப்படின்னா அவங்களும் பண்ணட்டும். எனக்கு காசு தான் முக்கியம், யூடியூபுக்கு நான் அதுக்கு தான் வந்தேன், நான் ஒரு மிடில் கிளாஸ், எனக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா இந்த சேனல் விட்டுட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடான சேனலை ஆரம்பிங்கன்னு நான் சொன்னேங்க. இதை சொன்னதுனால எனக்கு நல்லதும் நடந்துச்சு, கெட்டதும் நடந்துச்சுங்க. என்னென்னா ஒரு சிலர் வந்து என்னுடைய கோச்சிங் வந்தாங்க, எனக்கு இதெல்லாம் புதுசு கான்செப்டாக இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு கோச் பண்ணுங்கன்னு வந்து அவங்க சொன்னாங்க. சிலர் வந்து என்னுடைய சேனலை நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் கைடிங் மீ அப்படின்னாங்க. சிலர் வந்து என்னுடைய சேனலை நான் டெலீட் பண்ணிவிட்டேன், ஏன் டெலீட் பண்ணிங்கன்னு கேட்டேன். நீங்கள் தான் இந்த மாதிரி சேனல் பட்டெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னீங்க, எனக்கு அதான் பட்டுச்சு, அதனால் சேனலே டெலீட் பண்ணிட்டு நான் சும்மா கூட இருந்துக்கிறேன், எதுக்கு நம்ம வெட்டியாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் டெலீட் பண்ணிட்டாங்க.
இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இந்த மாதிரி சேனல்ஸ் வச்சுருக்கவங்க அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து 1000 வீடியோ 2000 வீடியோ போட்டுட்டாங்க. 15000 வீடியோஸ் போட்டவங்களாம் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சீரியல் இருக்கும். அந்த சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்தது, அதுக்கு ஒரிஜினலான சீரியலே பார்த்துருவோமே. அதுவே வந்து விஜய் டிவிலையும் சன் டிவிலையும் அப்லோட் பண்ணுறாங்கல்ல ஃபுல் எபிசோடு. ஹாட்ஸ்டார் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு அதில் கண்டென்ட் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, 15000 வீடியோஸ் போடுறாங்க. இதை நான் சொல்லும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கும்போது அது வந்து நெஞ்சில் போய் குத்துது. அதாவது மொட்டை கத்தி வச்சு குத்துனா தானே வலிக்காது. நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஈட்டி அடித்த மாதிரி சொல்லிட்டேன். அதை அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. என்ன பண்ணிட்டாங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் யூடியூபர்ஸ் கிட்ட இந்த மாதிரி எஃபெக்ட் போச்சு அப்படின்னா, யூடியூப் டிப்ஸ் போடுற யூடியூபர்ஸ் கிட்ட வேறு மாதிரி எஃபெக்ட் போச்சு. இந்த யூடியூப் டிப்ஸ் போடுறாங்கள, இவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மக்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சில யூடியூபர்ஸ்க்கெலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, நீ 100 வீடியோ போடு, உன்னுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும். அப்போ நம்ம அதை வந்து நான் வந்து உடைக்கிறேன். என்னென்னா, 100 வீடியோ தேவையில்லைங்க, கம்மியான வீடியோஸ் போட்டாலே போதும். இப்போ என்னுடைய சேனல் பாருங்கள், 89வது வீடியோலேயே ஐ திங்க் 13000 சப்ஸ்கிரைபர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே இருக்கும், 13150 நினைக்கிறேன். அப்போ நான் அதை பிரேக் பண்ணியிருக்கேன் இல்லையா. என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே பிரேக் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கிளைண்ட் ரெபேக்கா கூட இப்போ 16.1K ஒரு 30-40 வீடியோ தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து பிரேக் பண்ணுறோம். அடுத்து டெய்லி வீடியோஸ் போடணும், அப்போ தான் உனக்கு வந்து மானிட்டைஸ் ஆகும். அதையும் நம்ம உடைக்கிறோம். வாரத்தில் 2 வீடியோ மட்டும் போடுங்க, குவாலிட்டியாக போட்டால் போதும். ஷார்ட்ஸ் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும். ஷார்ட்ஸ் போட வேணாம். லைவ் போடுங்க, லைவ் போட வேணாம். லைவில் தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும், அது வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் எதை வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டாக மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. இப்படி எல்லா ரூலையும் நம்ம பிரேக் பண்ணுறோம். அப்போது இவ்வளவு நாளாக டிப்ஸ் கேட்டுட்டு இருந்தவனுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்குது. அங்கே பார்த்துட்டு இருந்தவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய வியூவர்ஷிப் அடி வாங்குது. அவங்க மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்கல்ல, அந்த மெம்பர்ஷிப் அடி வாங்குது. அப்போ அவங்க பார்க்குறாங்க, என்னடா நம்மளை மாதிரியே கூறு கட்டி வச்சுட்டு இருந்தான், வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான், நம்ம கடையில் வந்து ஆள் வரலை, அவங்க கடையில் வந்து ஆள் இருக்காங்க, என்னையா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க. இப்போது முந்திலாம் வந்து இளையராஜா இருந்தப்ப அவர் ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் தான் போட்டிருப்பார். இதுதான் இசைன்னு ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பார். ஏஆர் ரகுமான் ஒரு ஆள் வரும்போது இதெல்லாம் வந்து சாங் கிடையாது, இது வந்து சவுண்டு அப்படின்னு ஒரு கூட்டம் எதிர்த்துச்சுங்க. அப்போ ஏதாவது ஒன்று புதுசாக வரும்போது அதை வந்து ஒரு கூட்டம் வந்து எதிர்க்குங்க. இப்போ நீங்கள் வந்து யூடியூபர்ஸாக இருக்கீங்க, நீங்களும் நான் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. புதுசாக ஒன்றை சொல்லும்போது இங்கே வந்து மக்கள் எதிர்ப்பாங்க. ஏதோ ஒரு ரெவல்யூஷன் பண்ணும்போது பாரதியார் இருக்கார்ல, அவர் வந்து அந்த காலத்தில் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னால் விடுவாங்களா? எல்லா ஜாதி சங்கங்களும் என்ன பண்ணாங்க, இவன் லூசுடா, அவருக்கு வந்து கோட்டிக்காரன்னு ஒரு பேர் இருக்குது, கோட்டிக்காரன்னா லூஸு அப்படின்னு அர்த்தம். அவரை வந்து அந்த காலத்தில் எல்லாருமே எதிர்த்தாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜெகத்தினே அழித்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஆளுக்கு உணவு இல்லைன்னா நீ உலகத்தை அழிச்சிருவியா, நீ லூசுடா அப்படின்னாங்க. ஆனால் இப்போ 50 வருஷம் கழித்து எதையுமே புதுசாக வரும்போது எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 50 வருஷம் கழித்து இதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாரதியை நம்ம கொண்டாடுறோம்ல, பாட்டை படிக்கிறோம், அவருடைய பேரை வந்து பிள்ளைங்களுக்கு வைக்கிறோம். இது மாதிரி தான் அமேசான் ஒன்று வரும்போது இன்டர்நெட்டில் எப்படியா பிஸ்னஸ் பண்ண முடியும், ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபன் பண்ணலாம் அந்த பிஸ்னஸுக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஐஃபோனை வந்து கண்டுபிடிக்கும் போது கீபேடு, அதாவது கீபேட் இல்லாமல் எப்படி நீ டச் பேடை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க. இது மாதிரி ரூல்ஸ் போட்டுட்டு இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னா எப்படிங்க? இவனுக்கு வந்து மெம்பர்ஷிப் வைப்பானுங்களாம், அதில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதான். கோச்சிங் பண்ணிடக்கூடாது. மெம்பர்ஷிப்புன்றது ஒரு யூடியூபருடைய ப்ராப்ளத்துக்கு ஒரு பேண்டேடான சொல்யூஷன் தான் போடுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 மந்த்ஸு அவங்களுக்கு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். எது பெட்டர் சொல்யூஷன், இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்காயா? அப்படி ரூல் போட்டால் அந்த ரூலை உடப்பைங்க. நான் வந்து யூடியூப்பில் நிறைய கம்யூனிட்டி போஸ்ட் எழுதுறேங்க. அதாவது கம்யூனிட்டி போஸ்ட் இதுக்கு முன்னாடி எழுதிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஹாப்பி வியாழன், ஏதோ ஒரு படத்தை போட்டு குட் மார்னிங் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய பேர் எழுதுகிறாங்க. சில பேர் சீரியஸாகவே என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா எழுதுகிறாங்க.
அப்படி எழுதிட்டு இருக்கும்போது இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ன்றது சிஜி டெக் அப்படின்ற அந்த சேனல் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ணில் வந்து படுது. ஒரு தடவை கமெண்ட் பண்ணுறாங்க, நான் தேங்க்யூ சொன்னேன். 2வது தடவையும் கமெண்ட் பண்ணாங்க, அப்பயும் நான் தேங்க்யூ சொன்னேன். அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு கொலாப் பண்ணலாமா, அந்த கொலாபரேஷனுடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to மானிட்டைசேஷன், ஏ கம்ப்ளீட் பிகினர்ஸ் கைடு ஃபார் யூடியூபர்ஸ் அப்படின்னு நான் அவங்க ஒரு டாபிக் சொன்னீங்க. ஜூமில் நம்ம பேசலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நம்ம அந்த லென்த்தி வீடியோஸ் வேணால், நம்ம வந்து ஷார்ட்டாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், 2 எடிட் பண்ணி நீங்கள் உங்கள் சேனலில் போடுங்கன்னாங்க. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணேன், இதை நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெடியாக. ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் என்னுடைய என்னுடைய வீடியோஸை பார்க்குற அனிஃபர் ஜான்ன்றவங்க என்னுடைய வீடியோஸ் பார்த்து மட்டுமே அவங்களுடைய மானிட்டைசேஷன் கெயின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய சேனல் பார்த்து மட்டுமே நான் மானிட்டைசேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உன்னால் பண்ண முடியுதா, வாய் மட்டும்தான் ஏன் பேசுகிறீங்க, இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது சரி ஓகே, இவங்க வீடியோ ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நம்ம அவருக்கு வியூஸ் போனாலே இங்கே வந்து எல்லாருக்குமே வயிறு எரியும். இப்போ வந்து நம்ம 2 வீடியோவும் போட போகிறோம், வயிறு எரியும்னு நான் நினச்சேன். அது கண்டிப்பாக நடந்துச்சு. சரிங்களா, நைட்டு வந்து ஒரு ஆள் வந்து வீடியோ போடுறாங்க, ஒரு யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய ஒரு ஆள் வந்து வீடியோ போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ரோபோட்ஸ் வச்சு சப்ஸ்கிரைபரை ஏற்றுறாரு, இது ஒரு மோசடி கும்பல், நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் விடுறீங்க, அது பப்ளிக்கில் விடுறீங்க, அதுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கடைசி வரை ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நீங்கள் ஒரு வீடியோவில் வார்த்தை விடுறீங்களா, அது யூடியூபர்ஸ் பார்த்துட்ருப்பான். சரிங்களா, கமெண்ட்ஸ் வியூவர்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. 100வது வீடியோவில் கேட்பான், நீ அன்றைக்கி சொன்னேலம்மா, இப்போ நீ ஒழுங்காக இருக்கியான்னு கேட்பாங்க. இப்போது யூடியூப் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரோபோட்ஸ் வச்சு, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா என்னுடைய மானிட்டைஸ் பண்ண சேனல்ஸ் இருக்குல்ல, அந்த சேனல்ஸுடைய கமெண்ட்ஸை போய் நீங்கள் பார்த்துருக்கணும், அது ஜென்யூனான கமெண்ட்டா இல்லை ஃபேக் கமெண்ட்டான்னு. சரிங்களா, இன்னொன்று, ரோபோட்ஸை வச்சு யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் கொடுத்துருமா? யூடியூப் என்ன அவ்வளோ பெரிய முட்டை போண்டாவா? என்னையா சொல்கிறீங்க, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது. அதாவது ஒருத்தவன் வந்து அவனை வளர முடியலன்னு வச்சுக்கலேன், அவனை வந்து ஏதாவது பழித்து பேசுறது, அவனை அழிக்கணும்னு நினைக்கிறது, போட்டி போட முடியலன்னா இதைத்தாண்டா பண்ணுவீங்க. இது வந்து நைட் நடந்துச்சுங்க. பகலில் என்ன நடக்குதுன்னா, இன்னொரு அம்மா வந்து சரிங்களா, அவங்க வந்து ஒரு வீடியோ பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து நீங்கள் வந்து யூடியூபுக்கு காசு சம்பாதிக்க வரீங்களா இல்லை கொடுக்க வரீங்களா, அதாவது மெம்பர்ஷிப் பண்ணால் நல்லதான், கோச்சிங் போனால் அது கெட்டதான். சரிங்க, கோச்சிங்னா பற்றி நான் வரேன். சரிங்களா, காசை சம்பாதிக்க வரீங்களா இல்லை காசை கொடுக்க வரீங்களா, ஏமாத்துறாங்க. வார்த்தைகளை கவனிங்க, விழிப்புணர்வு பதிவு, உஷாராக இருங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அது என்னவா ப்ரொஜெக்ட் ஆகும்? நீ வந்து இப்போ என்னுடைய பொழப்பில் மண்ணை போடணும், நான் வந்து வீடியோ போடக்கூடாது, அதானே ஆசை, வீடியோ போடுவேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் வந்து கோச்சிங் பண்ணுவேயா? யூடியூப்பில் எல்லாமே ஃப்ரீயாக தானே இருக்குது, அதில் போய் லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. யூடியூப்பில் ஃப்ரீயாக இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஸ்ட்ரக்சர்டாக லேர்ன் பண்ண முடியுமா? நீ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இன்னொருத்தவன் நாளைக்கு வர்றவன் ஒரு வீடியோ போடுவாங்க. எது கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு என்ன தெரியும்? அது நமக்கு தெரிஞ்ச வீடியோவை நம்ம போடுறோம், எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நம்ம போடுறோம், எது பெஸ்ட்டுன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பார்ப்பான். அவனுக்கு வேணும்னா, அவன் கிளவராக இருந்தான் அப்படின்னா அதை அப்ளை பண்ணி பார்ப்பான். அப்ளை பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்க போகிறான். இல்லை அவனுக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னா அதில் கோச்சிங் பதில் என்னையா தப்பு இருக்குது? ஒரு விஷயத்தை முறையாக கற்றுக்கணும்னா நானே நேரத்தை செலவு பண்ணி இல்லை நானே பணத்தை விட்டு தான் கற்றுக்கணுமா? நான் ஒருத்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் கற்றுக்கக்கூடாதா? நான் சொன்னேன் 6 வருஷம் எனக்கு வந்து அனுபவம் இருக்குதுன்னு. என்னுடைய 6 வருஷ அனுபவத்தில் நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுப்பான்னு கூட நான் சொல்லலாம் இல்லையா? அதாவது சச்சின் டெண்டுல்கர் இருக்கார், காட் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு சொல்கிறோம். அவர் எடுத்தோடனே போய் பேட் எடுத்துகிட்டு போய் விளையாட வேண்டியதானே? அவருக்கான ஸ்டைலை வந்து கிரவுண்டில் வந்து பிடிச்சிருப்பார், நிறைய ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஆனால் கேமுடைய ரூல்ஸ் இதுதான்ப்பா, இப்படி தான் விளையாடணும்னு ஒரு கோச் தான் சொல்ல முடியும். இப்போது இளையராஜா இருக்கார், அவர் தான் கடவுள் ஆஃப் மியூசிக்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் போய் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட போய் கிட்டார் பியானோ கற்றுக்கிட்டாரு? அவரே போய் பிறந்தோடனே வாசிக்க வேண்டியதானே? ஏன்னா
ஒரு கிட்டாரையும் பியானோவும் ஒருத்தவங்க ரொம்ப வருஷமாக கற்றுக்கிட்டு அதில் உள்ள நுவான்சஸ், அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை அவங்க கற்று வச்சுருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அதில் போகணும். அதைத்தான் நான் பண்ணுறேன். இந்த ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. ஏமாத்துறதுனா என்ன தெரியுமா? ஒருத்தவங்களோட காசை வாங்கிட்டு நான் சொன்ன ப்ராமிஸை டெலிவரி பண்ணாமல் இருக்கிறதாண்டா ஏமாத்துறது. இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கோச்சிங் காசு கொடுக்குறாங்க, அவங்க சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்னு தான் ஏமாத்துறது. இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, யூடியூப்பில் நீங்கள் மானிட்டைஸ் ஆனோடனே கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுமா? எந்த பிஸ்னஸ்லையுமே கோடி கோடியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. உடனடியாக எப்படியா கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும்? நான் சொன்னேன்னா, நான் சொல்லாத வார்த்தைகள் நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? இப்போ கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுமா? நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா 4 months டைமில் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை. உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணக்கூடியது என்னுடைய பொறுப்புன்னு நான் சொன்னேன்னா இல்லையா? நான் சொன்ன ப்ராமிஸுக்கு நான் காசு வாங்குவேன். அதை நான் பண்ணனேன்னா நீ கேளு. யாராவது என்னுடைய கோச்சிங் வந்தவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நான் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரெடி. என்ன அவங்களுடைய சொல்யூஷன் நான் ரெடி. போகக்கூடாதுன்னா உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? நானும் ஒரு பிள்ளை வச்சுருக்கேன், நீ ஒரு பிள்ளை வச்சுருக்க. அதாவது வேலைக்கு போகிறவங்க தான் நல்ல வழியில் சம்பாதிக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கொள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையா? என்ன தெரியும் பண்ணுவாங்க? ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு 2 இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க. 2 இட்லி ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 30 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பில்லு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 20 ரூபா தான் நாங்கள் அரை கிலோ மாவு, 18 ரூபா தான் நாங்கள் அரை கிலோ மாவு, நீ 2 கரண்டி மாவு ஊற்றிருப்பியா? ஏன் இப்போ நீ எக்ஸ்ட்ராவாக காசு வைக்கிற? ஏன் நீ கொள்ளையடிக்கிற? இது ஒரு பிஸ்னஸ்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும். இதை தான் வருமானத்துக்கான வழி. மற்றது எல்லாமே ஃப்ராடு வேலை. ஃப்ராடுனா என்னையா அர்த்தம்? காசை வாங்கிட்டு ஏமாத்துறதாண்டா ஃப்ராடு. இந்த மாதிரி யூடியூப்பில் உட்காந்துட்டு என்னுடைய சேனல் மானிட்டைஸ் ஆனவங்கள இன்டர்வியூ எடுத்து போடுறது எப்படியா ஃப்ராடில் வரும்? இந்த பொய்யெல்லாம் அவங்க சொன்னால் கூட வெளியே இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டான்னு அவங்க சேனலில் போய் கமெண்ட் பண்ணுறீங்க. உறக்க சொல்லிட்டீங்க சிஸ்டர், உரகடத்தில் நின்று சொல்லிட்டீங்க, உடச்சி பேசிட்டீங்க, செருப்பால் அடிச்சிட்டீங்க, நெத்தியடி பதிவு. என்னையா எதுக்கு அது? ஒருத்தவங்க நியாயமாக அவங்களுடைய கருத்தை வைக்கிறாங்கன்னா கோச்சிங்குடைய அட்வான்டேஜஸ் இது, டிஸ்அட்வான்டேஜஸ் இது, என்னுடைய கருத்து இது. அதாவது 3 டைமென்ஷனை எடுத்து வைக்கணும். அதுதான் ப்ராப்பர் ரிவ்யூ. நீ போகாத, இது வேஸ்ட்டு அப்படின்னு நீ சொல்கிறேன்னா உனக்கு உள்நோக்கம் இருக்குது. உனக்கு பெர்னால் தேவைப்படுது. இவ்வளவு பேசுகிறீங்களே, நான் தான் இந்த உலகத்திலே நல்லவ, நீ கெட்டவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் மற்றவனை கெட்டவன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லவங்களாக இருக்கணும், சரிங்களா? அதாவது நீங்கள் மனைவின்னு முடிகிற ஒரு வார்த்தையில் ஒரு சேனலை வச்சுருக்கீங்க, சரிங்களா? 2வது வார்த்தை மனைவின்னு முடியும். அந்த சேனலில் நீங்கள் 1,45,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுடைய வீடியோவுக்கு ஏன் 146 வியூஸ், 150 வியூஸ், 250 வியூஸ் போகுது? ஏன் மீதி இருக்கிற 1.5 லட்சம் பேர் எங்கேயா போனீங்க? 1,45,000மோ 1,50,000மோ எனக்கு கவுண்ட் கரெக்டாக தெரில. 100 வியூ, 200 வியூ, 300 வியூ போகுது. அப்போ மீதி இருக்கிற சப்ஸ்கிரைபர்லாம் எங்கே? மாட்டு மேய்க்க போயிட்டாங்களா? காசு கொடுத்து சேனலை வாங்கிட்டு அதில் ஒரு ப்ளே பட்டனை வாங்கிட்டு நீங்கள் என்னை குறை சொல்கிறீங்களா? 1000 சப்ஸ்கிரைபர் எப்போ வாங்கினீங்க? எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுங்க. ஏங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களே யூடியூபர்ஸ், இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா? எப்படியா 1,45,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் 200 பேர் வியூஸ் வரும்? எப்படி வரும்? இது யாராவது கேட்டிங்களா? நீ யோக்கியமானு கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்கள் கமெண்ட்டை பிளாக் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு 4 பேர், அவங்க போய் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க கமெண்ட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. என்னுடைய பேரை போட்டிருந்தேன், ராஜவித்யாலன்னு என்னுடைய சேனல் நேமை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டாங்க. நான் பாட்டுக்கும் ஒரு ஓரமாக என்னுடைய வாழ்க்கையை நான் ரோட்டில் தெரிகிற எருமை மாடு மாதிரி நான் சுற்றி வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன் பொழப்பில் எதுக்கு மண்ணை போடுறீங்க? உங்களுக்கு என்னங்க அவ்வளோ அக்கறை? இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு சேனல், சரிங்களா, மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய ஒரு சேனல் கோர்ஸ் விற்றாங்க. அப்போ எங்கே போனீங்க? முதல்ல நீங்கள் வச்சுருக்கிற சேனலில் 200 வீடியோவோ சம்திங் என்னமோ இருக்குது. அவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்களே, ஏங்க உங்களுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது? என்னுடைய கோச்சிங் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்குங்க. நான் பண்ண ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு பேசுங்க.
நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்கள் இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பண்ணுறவனை ஏன் திட்டுறீங்க? பண்ணுறவனுக்கிட்ட ஏன் போகாதன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு வியூஸ் குறையுது, உங்ககிட்ட யாரும் கொலாபரேஷன் பண்ணலை, உங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணலை. என்ன பிரச்சனைனா, ஒரு படத்தில் வந்து வடிவேலு கிட்ட இந்த கருப்பா குட்டையா இந்த மாதிரி ஒருத்தவர் இருப்பார், தெரியுமான்னு கேட்டோன்னே தெரியலப்பான்னு வாங்கல. அப்போ ஒரு சொல்லுவார், எவ்வளவோ செலவு பண்ணேன்டா, நீங்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டான்டான்னு. அது மாதிரி தான் இவங்க வந்து என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. இவங்க வந்து அந்த வெளிச்சத்துக்கு வர முடியல. அதனால எவன் வெளிச்சத்தில் இருக்கானோ அவனை அடிப்போம், அவன் வந்து நம்மளை பற்றி பேசுவான், நம்ம அதிலே பாப்புலர் ஆகிடலாம். இது மாதிரியே இருக்காங்க சில. பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கார். இது மாதிரியே ஏதாவது தனுஷ் நயன்தாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா இவனுங்க பக்கத்துலேயே நின்று விளக்கு பிடிச்ச மாதிரி இவனுங்க வந்து பேசுவானுங்க. இதுதான் நடந்தது, இவங்க டிவோர்ஸ்குள்ளே இதான் நடந்தது அப்படின்னு பேசுவானுங்க. இதனால் இதை பற்றி பேச போகிறாங்க. இவங்க பாப்புலரான பர்சனாலிட்டினால வியூவர்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. அதில் அந்த வெளிச்சத்தில் இவங்க கொஞ்சம் அப்படியே திருடிக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க. நான் இவ்வளவு செஞ்சும் நான் ஏன் இவங்க பேரை சொல்லலை? இவங்களுக்கு இதுதான் வேணும், இவங்க பேரை நான் சொல்லணும். அதை நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? இன்றைக்கி இவங்க இருப்பாங்க, நாளைக்கு இன்னும் 2 பொறாமை பிடிச்சவன் வருவான். பொறாமை பிடிச்சவனுக்குலாம் அழிவு தான், தோல்வி தான் கடைசியில் மிஞ்சும். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன்.